ஹலோ गाइस, இன்னைக்கு வந்து நம்ம பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போல தான் வந்து இருக்கோம். இங்க வந்து நம்ம டாடா மோட்டார்ஸ் இப்போ ஹெச்சிவி வெஹிக்கிள்ஸ்ல ஒரு புதுசா வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பக்கத்தில் E9 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் வந்து இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ்ல T9 சொல்லிட்டு ஒரு ட்ரக் நான் காட்டியிருப்பேன், 17 ஃபீட் ட்ரக்கு. அதே வண்டிக்கு சிமிலராக வந்து இப்போ ஈவியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த E9 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இது முதல்ல வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள். உங்களுக்கு 3 ஃபேஸ் பர்மனன்ட் மேக்னெட் ட்ராக்ஷன் மோட்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகபட்சமாக 950 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் அதே மாதிரி 250 கிலோவாட் பவரையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டதான் இந்த மோட்டர். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டரிஸ் அப்படின்றது எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான். அந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் அப்படின்றத வந்து உங்களுக்கு வேரியன்ட் வைஸில் வந்து வாங்க முடியும். அதாவது 90 கிலோவாட் ஹவர்லேருந்து உங்களுக்கு 148 கிலோவாட் ஹவர் வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட் வைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியை வந்து உங்களால் வாங்க முடியும். ஒரு 17 ஃபீட் ட்ரக்கு தான் இது. உங்களுக்கு கண்டெய்னர் பாடியாக வந்து இந்த ட்ரக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதோட பேலோடு அப்படின்றது கிட்டத்தட்ட 4050 கேஜி அப்படின்றது தான் இதோட பேலோடாக வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 225க்கு 75 செக்ஷன் 17.5 ரேடியஸ் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியை வந்து ஒரு 6 வீல் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த E9 வண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா T9 இருக்கட்டும், T11 இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு வண்டியோட லோடுக்கு தகுந்த மாதிரி வேற வேற வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு வண்டியோட மாடல் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிக்னாவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பிரைமாவாக இருக்கட்டும், அதில் வந்து எப்படி வந்து ஒரு சஸ்பென்ஷன் குஷனிங் எஃபெக்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கேபினை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, கேபினோட அகலம் அப்படின்றது 1.9 மீட்டர் வித்து வந்து இதை கொடுத்துருப்பாங்க. இந்த கேபினோட ஹைட்டுமே வந்து நம்மளோட ஹெட்ரூம், நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஹெட்ரூம் அப்படின்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இதில் கிடைக்கும். இந்த வண்டியை ஓட்டும் போது ஒரு கிளீனர் அப்படின்ற ஒருத்தரோட உதவி வந்து தேவைப்படாது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிரைவரே வந்து வண்டி எடுத்துகிட்டு லாங்க்கு ஓட்டுறாங்க அப்படின்னா ஓட்டிக்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜும் இந்த வண்டியில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லா சைடுமே ஒரு டிரைவர் சீட்டில் இருந்தோம் அப்படின்னா எல்லா சைடும் பார்க்குற மாதிரி மிரர் சைடு ரியர் வியூ மிரர்ஸும் வந்து இந்த வண்டியில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிக்னா பார்த்துருக்கோம், பிரைமா பார்த்துருக்கோம், அதில் உள்ள கேபின் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஈவி வெஹிக்கிளில் உள்ள கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். இதில் கியர் லிவர் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா அப்படின்றத உள்ளே போய் பார்த்துடலாம். உள்ளே வாங்க. அடுத்ததான் இந்த வண்டியோட கேபினை காட்டணும் அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ நான் இதில் ஏறி உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கேபின் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா 1.9 மீட்டர் வித்து வந்து இந்த வண்டியில் இருக்குது. அதே மாதிரி நான் இப்படி ஏறி உட்காந்துட்டேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஹெட்ரூமும் வந்து ஒரு பெரிய லாரியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஹெட்ரூம் வந்து எனக்கு கிடைக்குது. இதில் கிடைக்கக்கூடிய ஸ்டீரிங் வீலில் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷனல் ஆப்ஷன் வந்து இருக்குது. எல்லா பட்டன்ஸுமே இருக்குது. இதில் வந்து கால் அட்டன் கட்டு, அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்து வண்டி கூட ஸ்டாக்லேயே வந்து வந்துடுது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் உங்களுக்கு ஏசியோட கேபின் வேணும் அப்படின்னாலும் இந்த வேரியண்ட்ல வந்து அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மேலே வந்து சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் போர்ட் வந்து இருக்குது. இதில் வந்து 5 வோல்ட் 2.4 ஆம்ஸ்க்கான USB போர்ட்டும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அப்படின்றது எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இருக்க சார்ஜுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு இருக்கீங்க, அது வந்து ரிப்பீட்டடாக சைக்கிளிக்காக டெய்லியுமே திருப்பி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ட்ரக்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள் தானே, இதுல எங்க கியர் அப்படின்னு சொல்லி தேடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து சின்னதா வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ரோலர் மாதிரி. இதுதான் வந்து உங்களுக்கு கியர் லிவர். ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல வந்து எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ட்ரக்கை ஓட்டும் போது டயர்ட்னஸ் அப்படின்றதும் ரொம்ப குறைவாக தான் ஆகும். இதை வந்து நீங்கள் இப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கு. ஜஸ்ட் இதை ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து ஹேண்ட் பிரேக் விழுந்துடும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸே. டேரெக்டாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட்டு இந்த டார்ச் வந்து நான் அடித்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சலரேட்டர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி பிரேக் ஒன்று இருக்கும். இதை மட்டும் நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு மாற்றி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களால் ஓட்டிக்க முடியும் வண்டியை. ரொம்ப கன்வீனியண்ட்டாக டயர்டே ஆகாமல் வந்து இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிக்கலாம்.
ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சன்ஷேடு வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ரூஃப் லைட் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஒரு மூன் கலர்டு ரூஃப் லைட் வந்து மேலே வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சன்ஷேடு, இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக வந்து வேறு ஏதாச்சும் ஃபாக் லேம்ப்ஸ் ஆட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக டீசல் வண்டி வந்து வச்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க, இந்த ஈவி வண்டி எடுத்து ஓட்டினா எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் மனசில் தோன்ற கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். புதுசாக வந்து ஈவி வெஹிக்கிள் வாங்கலாமா ஐடியாவில் இருக்கவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள அதே மாதிரி இதில் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் வந்து ரியர் டெயில் லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன வண்டி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ இங்கே இருக்க பிரைமா G55S அப்படின்ற வண்டியை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டாடா மோட்டார்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வரைக்கும் வந்துட்டு இருந்த HCV எல்லாமே வந்து டீசலில் இருந்துச்சு. இப்போ வந்து LNG அப்படின்ற ஒரு ஃபியூவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மாற்று ஃபியூவலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்று ஃபியூவல் அப்படின்றது லிக்விட் நேச்சுரல் கேஸ். ஸோ அதில் தான் வந்து இந்த வண்டி மொத்தமாக இயங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் சைடில் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த வண்டியில் இது எப்படிப்பட்ட வண்டி, எந்த மாதிரி வண்டி அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு ஒன்று இருக்குல்ல, இது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டேங்கை பார்த்துருங்க. இதுதான் வந்து என் கண்ணை உறுத்துது. இப்போ புதுசாக வந்து அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி வந்த வண்டியெல்லாம் வந்து டீசல் வண்டி. இப்போ வந்துருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் LNG அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ். இந்த ஒரு மாற்று ஃபியூவலில் தான் வந்து இப்போ வர வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டாடா சைடில் இருந்து. அதனால தான் மெயினாக இந்த வண்டியை காட்டணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 450 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்கை தான் இதில் கொடுத்துருக்காங்க. லிக்விட் நேச்சுரல் கேஸில் இந்த வண்டி ஓடுற மாதிரி இந்த இன்ஜினை வந்து வடிவமைச்சு இந்த வண்டியை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க டாடா மோட்டார் சைட்லேருந்து. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு LNG ஃபியூவலுக்கு வந்து மாறி வரோம்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் வைஸில் அந்த டீசல் வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஏதாச்சும் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீசல் வண்டி வந்து ஒரு அமௌண்ட் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதிலிருந்து இது வந்து டெல்டா இன்க்ரீஸ் இருக்கும். டெல்டா இன்க்ரீஸ் இருக்கிறச்ச இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டீசலில் வந்து 1 லிட்டருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிடைச்சதுன்னா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25% அதிகமாக கிடைக்குது ஃபியூல் எஃபிஷியன்ட். இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 280 HP பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1100 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து வெளிப்படுத்தக்கூடிய திறன் கொண்டது தான் அந்த இன்ஜின். இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின், அதாவது இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ட்ரெய்லர்ஸ் வந்து நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஃப்ளாட் சேசிஸ் மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்கும், தெரியும்ல, லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட் பெட்டு, அதை வந்து இதில் வந்து உங்களால் அட்டாச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா டிப்பர் மாதிரியான ஒரு தொட்டியை வந்து பின்னாடி அந்த ட்ரெய்லரை இதில் அட்டாச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வெறும் தொட்டி மாதிரி மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த பிரைமால 5530.sன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை நம்ம பார்த்தோம்ல, சேம் அதே மாதிரி இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க இந்த பிரைமாவோட இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு H55S அப்படின்ற வேரியண்ட் தான் இங்கே இருக்குது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LNG ஃபியூவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் ஃபியூவலில் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ஃபியூவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வண்டி வந்து சைடில் போய் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறாங்க. இதோட கேபின் அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே இங்கே இருக்க பிரைமா இதுவுமே கொஞ்சம் வித்து வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது நமக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லீப்பர் கேபின், பின்னாடி வந்து ஒரு ஸ்லீப்பர் பெட் இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பார்க்கும்போது உங்களுக்கு கேபினும் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி பின்னாடி வந்து இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி தெரியுது. எதுக்காக அப்படின்னா இதில் பின்னாடி வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ்க்கான டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த வண்டியோட பின்னாடி சைடு வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஜைஜென்டிக்கான ஒரு கேபின் வந்து இதில் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் அப்படின்றது 6.7 லிட்டர் கமின்ஸ் இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதே கேஸ் இன்ஜின் தான் வருது. இது வந்து அதிகபட்சமாக 290 கிலோவாட் பவரையும் அதே மாதிரி 1200 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஜின். பின்னாடி வந்தோம்னா அந்த வண்டியில் எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ட்ரெய்லர்ஸ் வந்து பொருத்திக்கலாம். ஒரு 3 விதமான ட்ரெய்லர் வந்து இதில் பொருத்திக்க முடியும். லாங் பெட் ட்ரெய்லர் வேணும்னா அது பொருத்திக்கலாம், இல்லை வந்து ஒரு டிப் ட்ரெய்லர் வேணும் அப்படின்னா அது பொருத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் வந்து வால் இருக்க மாதிரி ஒரு தொட்டி மட்டும் உங்களால் பொருத்திக்கணும் அப்படின்னா இதில் பொருத்திக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனுக்கான ஒரு ஏரியா ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே
அதே மாதிரி இதோட பேலோடு அப்படின்றது 36 டன்னு, 36,000 கேஜி வந்து வண்டி வந்து உங்களுக்கு இழுக்கும். அந்த அளவுக்கு பேலோடு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு வண்டி தான் இது. அதே மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய டயர் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக அந்த வண்டியில் சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு 6 வீல் ஒரு செட்டாக வந்து ஒரு 6 வீல் பிரைமா கேபின் செட்டாக உங்களுக்கு வரும். முன்னாடி 2 வீலு, பின்னாடி வந்து 4 வீலு. அதே மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய டயர் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 295க்கு 90 செக்ஷன். அதே மாதிரி 20 இன்ச்சு டயர் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. டியூப் டயர் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த லென்த் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் வந்து இதில் வந்து ட்ரெய்லரை வந்து பொறுத்துறதுக்கு இந்த லென்த் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து ட்ரெய்லரில் பின்னாடி இருக்கக்கூடிய லைட்ஸாக இருக்கட்டும், டெய்ல் லைட்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பவர் சப்ளை லைன் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்துப்பாங்க. அதுக்கான ப்ரொவிஷனுமே இதில் எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் வந்து 55 டன் GVW இருக்கக்கூடிய ஒரு பிரைமா கேபினு. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டிப்பர், இது வந்து 28 டன் எலக்ட்ரிக் டிப்பர். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரப்போகுது எலக்ட்ரிக்கில். இந்த லார்ஜ் சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் டிப்பர் நம்ம சொல்கிறது வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் இதெல்லாம் வந்து கஸ்டமரோட மைண்டில் இருக்குது. இது எப்படி சார்ஜ் பண்ணுறது, என்ன கிலோமீட்டர் கிடைக்கும், ரேஞ்சு கிடைக்கும், இதெல்லாம் ஒரு மைண்டில் செட் இருக்குது. நம்ம இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் சர்டன் அப்ளிகேஷன். ஓகே, ஒரு 20-30 கிலோமீட்டரில், 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுறச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட்னு சொல்லலாம். நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் ஒரு 50 லட்சம் போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் கிடைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ டீசலில் போட்டிங்கன்னா ஒரு 20 மாதம் 25 மாதத்தில் கிடச்சிடுதுன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் கிடச்சிடுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணிங்கன்னா ரீசேல் வேல்யூ டாடா மோட்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல் இண்டியா. கண்டிப்பாக கஸ்டமர் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த டெக்னாலஜியில் வந்து நம்ம ஃபினான்சிங் சப்போர்ட் கொடுக்குறோம், மெயின்டெனன்ஸு, சார்ஜிங், எண்ட் டு எண்ட். நெக்ஸ்ட் 7 இயர்ஸுக்கு வி டேக் கேர் ஆஃப் என்டையர் மேனேஜ்மெண்ட். இந்த சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அடாஸ் இருக்குது, அதுலேயும் அடாஸ் கொடுக்கலாம், இஎஸ்சி, ஸ்டெபிலிட்டி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஃப்டின்னு சொன்னாங்கன்னா டாடா ட்ரக்ஸ், அதுதான் எங்களோட எய்மு, அதான் நடந்துட்டுருக்கு இப்போ. ஸோ மொத்தத்தில் இந்த வண்டி எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரக்ஸை வந்து டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே வித்தியாசமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகக்கூடிய ஒரு வண்டிகளை மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன வண்டிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வண்டியோட பேரை வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வண்டியை கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன். பாய்.